தற்போதைய அண்மை செய்தியாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களை பெற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏ ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் அவர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தற்போது திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களை பெற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் தொகுதியில திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KR பெரிய கருப்பன் போட்டியிட்டார். இதில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி என்பவர் 83,365 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பெரிய கருப்பன் 83,364 வாக்குகள் பெற்று ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரியும் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி எம்எல்ஏவாக பதவியேற்க தடை விதிக்க கோரியும் திமுக வேட்பாளரான பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கு கொண்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்ட நிலையில இடைக்கால கோரிக்கைகளுக்காக சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் தொகுதிக்கு பதிவான தபால் வாக்குகளை திருப்பத்தூர் மாவட்ட திருப்பத்தூர் தொகுதிக்கு மாற்று சென்றுள்ளதால் அவற்றை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் மீட்கப்படும் அந்த தபால் வாக்குகளை சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் கணக்கில் சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்றும் மறு சரிபார்ப்பு செயல்முறை தொடர்பான கண்காணிப்பு பதிவுகளை இந்த வழக்கு சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவிலே பெரிய கருப்பன் கோரிக்கை வைத்தார்கள். இந்த அவசர வழக்கை விசாரித்த நீதிபதிகளான விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கையில நம்பிக்கை வாக்கெடுப்புல பங்கேற்க திருப்பத்தூர் தாவேக வேட்பாளர் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களையும் பெற வேண்டும் என்று இந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி ராம்ஜி. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் தாவேக எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதிக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை ஆவணங்களை பெற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருப்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.